நான் இருக்கிறது வரைக்கும் என்னுடைய ஆயுள்ள என்னமோ வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்குங்கிற கனவு எனக்கு இல்லாமல் போச்சு. 3.5 மணி நேரத்துக்குள்ளால 5 லட்சம் பேர் உறுப்பினர், 5 லட்சத்துக்கு மேல 5,16,000 வந்துட்டாங்க. உறுப்பினராக சேர்றாங்க ஒரு அரசியல் கட்சினா இதுவே ஒரு பெரிய எழுச்சி தானே. மக்கள் மட்டத்தில் பெரிய ஆதரவு இருக்குன்னு தான் அர்த்தம். பாஜகவுக்கு பெரிய வீழ்ச்சி தான் தமிழகத்தில். அங்கே ஒன்றும் இல்லை வீழ்ச்சி அடைகிறதுக்கு. 3% ஓட்டில் அவங்க விருப்பப்பட்ட ஓட்டை கொண்டு வச்சாச்சு. என்னமோ அந்த 3% ஓட்டுக்கு உள்ளால இருக்கிறதுலையும் ஒரு பாதி பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க. மாநில தலைவராக இருந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போறனால எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, எப்போனியா கத்த முடியும். அவரு இழப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவார். இருக்கிறது இழக்கிறதுக்கு என்ன இருக்காது சொல்லுங்க. சமீபத்தில் தமிழக அரசியலில் வந்து ஆட்சியில் இப்போ உட்கார்ந்துருக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான். அது கட்சி எதில் ஆரம்பிச்சாரு? ட்விட்டர்ல ஆரம்பிச்சார். ட்விட்டர்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி வந்து ஜோசப் விஜயோடைய கட்சி தான், தாவேக்கா தான். ஆனால் அன்னைக்கு ஆட்சியை பிடிச்சு விட்டாங்க. என்ன கட்டமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கட்டமைப்பும் கிடையாது, ஒன்றும் மண்ணும் கிடையாது அவங்களுக்கு. பாஜகவை எதிர்க்க வேண்டிய சூழல் அவருக்கு இல்லை. ஏதாவது மத்திய அரசினுடைய திட்டங்கள் இல்லைன்னா மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுகளில் அவருக்கு முரண்பாடு இருந்தால், தமிழர் நலன்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அதை அவர் அந்த விஷயத்தை அவர் வந்து எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. அதை விமர்சனம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மோடி எல்லாம் அவர் வந்து விமர்சனம் பண்றதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. அவர் வந்து எனக்கு பிரதமர் மோடி தான் சொல்லிட்டார். யாருமே திமுக ஆட்சியை எதிர்த்து பேச மாட்டாங்களே சார். பேச முடியாம தானே இருந்தாங்க. அந்த சூழலையே மாத்தி அமைச்சார்ல, அவங்களுக்கு அடிமடியில கை வச்சார்ல. திமுகவே காலி பண்ணவர், அப்படின்னா திமுகவுக்கு அது பயம் வரத்தானே செய்யும். அண்ணாமலையா ஜோசப் விஜய் தான் தமிழ்நாடு அரசியல் களமே மாறுது இனிமே. அப்ப அப்படி இருக்கும்போது அங்க உதயநிதிக்கே வேலை இல்லாம போகுது. உதயநிதியை அவனும் கண்டுக்க போறதே இல்லை. அந்த லெவல்ல போயிட்டு அப்ப திமுகவும் அழியுது இல்லை அந்த இடத்துல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் வாராது வந்த மாமணி அண்ணாமலை, அவரை தமிழக பாஜக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. சுயநலவாதிகளால் அவர் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுட்டார். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா சார்? அதான் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவோட ஃபியூச்சர் என்ன? தமிழ்நாட்டில் என்னமோ வந்து எனக்கு நம்ம எப்பவுமே வெளிப்படையாக தான் பேசுவோம், பொதுஞ்சியெல்லாம் பேச தெரியாது. நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் என்னமோ தமிழ்நாட்டில் உயிர்க்கிறது வரைன்னா நான் வந்து அதை தடுக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம். நான் அதாவது என்னுடைய மறைவு வரைக்கும், நான் இருக்கிறது வரைக்கும் என்னுடைய ஆயுள்ள என்னமோ வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைக்குங்கிற கனவு எனக்கு இல்லாமல் போச்சு. என்னமோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அண்ணாமலைங்கிற ஒரு மனிதர் பாஜகவுக்கு வந்த நேரத்தில் எனக்கு அது வந்துச்சு. இந்த மனிதர் மூலமாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி வரும், அப்படி வரும்போது தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது இல்லாமல் போச்சுது. இப்போ வந்து திரு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போயிட்டார், கிளம்பிட்டார். அதில் நானும் சேர்ந்துட்டேன். நான் சேரும்போது அதில் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். சேரும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது தான், நான் பேசி முடியக்கூடிய நேரத்தில் தான் நான் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆரம்பித்தார். 25 நிமிஷம் பேசினார். ஒரு 12:30 மணி அந்த சுமாரில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கும். 28,230வது உறுப்பினராக நான் வந்து சேர்ந்தேன் அந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில். இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது 5,16,186 பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு உள்ளால 12:30 வச்சுருங்களா, 1:30, 2:30, 3:30, அதான் ஒரு 3.5 மணி நேரத்துக்கு உள்ளால 5 லட்சம் பேர் உறுப்பினராக, 5 லட்சத்துக்கு மேலே 5,16,000 வந்துட்டாங்க. உறுப்பினராக சேர்றாங்க ஒரு அரசியல் கட்சினா இதுவே ஒரு பெரிய எழுச்சி தானே. மக்கள் மட்டத்தில் பெரிய ஆதரவு இருக்குன்னு தான் அர்த்தம். நைட்டு நாளை காலையிலலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 20 லட்சத்தை தாண்டும்னு நான் வந்து தோராயமாக நான் ஒரு கணக்கு வைக்கிறேன். 20 லட்சத்துக்கு மேலே வந்துடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லாருமே அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாரும் இதில் சேர முடியாது. அங்கே ஒரு சின்ன லாக் இருக்குது. நீங்கள் உள்ளே போகும்போதே அது எந்த தொகுதின்னு கேட்கும். அதில் தமிழகத்தில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் மெம்பராகவே உள்ளே போக முடியுது. OTP எல்லாம் போட்டு தான் போக முடியும்.
மொபைல் லோக்கலில் உள்ள மொபைல் இருக்கணும், அதில் தான் இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் தெளிவாக தான் வச்சுருக்காரு ஒரு ஐபிஎஸ் மூலெல்லாம். அதனால் அது ஒரு பெரிய எழுச்சி. பாஜகவுக்கு பெரிய வீழ்ச்சி தான் தமிழகத்தில். அங்கே ஒன்றும் இல்லை வீழ்ச்சி அடைகிறதுக்கு. 3% ஓட்டில் அவங்க விருப்பப்பட்ட ஓட்டை கொண்டு வச்சாச்சு. என்னமோ அந்த 3% ஓட்டுக்கு உள்ளால இருக்கிறதுலையும் ஒரு பாதி பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க. அது பிறகு என்ன செய்கிறாங்கன்னு அவங்க வழக்கம் போல் ஒரு 6-7 பேர் இருந்து நாங்கள் தான் வந்து பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களே இருப்பாங்க. எம்பி எலெக்ஷன்ல இருந்து கவுன்சிலர் எலெக்ஷன் வரைக்கும் அவங்களே போட்டிடுவாங்க. பண்ணிட்டு போட்டு அவங்கள பற்றி இன்னும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். காலையில் வந்து நயினா நாகேந்திரனோட பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை பாஜக விட்டு போனதுனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு சார். ஆமாம், அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒரு மாநில தலைவராக இருந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போகிறனால எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, எப்போனியா கத்த முடியும். அவரு இழப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவார். இருக்கிறது இழக்கிறதுக்கு என்ன இருக்காது சொல்லுங்கள். பாஜக இருக்கிற ஓட்டு வங்கி 2.97% கொண்டு விட்டாச்சு. 11.24% ஓட்டை அண்ணாமலை உருவாக்கி வச்சாரு, அதையும் கெடுத்தாச்சு. அது பிறகு அங்கே இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னமோ வந்து இன்னும் ஒரு நல்ல அவங்க விருப்பப்படி இன்னொரு இது நடக்கும். என்ன அப்படின்னா ஏற்கனவே தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வந்து என்னுடைய பார்வையில் என்னுடைய வார்த்தையில் நான் சொல்கிறது திராவிடியா பாஜகன்னு தான் சொல்லுவேன். அவங்க தான் இருக்காங்க. அவங்க கையிலேயே மறுபடியும் எல்லாமே அதிகாரம் எல்லாம் கொடுத்து அண்ணாமலை ஒதுக்கி போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, திமுக கூட கூட்டணி வைப்பாங்க. 2029 தேர்தலில் அதுக்கு முன்னாடியே வச்சிருவாங்க. அது தேர்தலை பாருங்க, அதிமுக, திமுக, பாஜக எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேணா பாருங்க, அது நடக்கும் சார். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இப்படி கட்சி ஆரம்பிச்சதுனால அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பும் கிடையாது. அதாவது இந்த பூத் கமிட்டி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். அதுக்கப்புறம் இதுமேட்டு அவர் இதெல்லாமே வந்து பில்டப் பண்ணி வந்து எப்படி வந்து அவர் நீங்கள் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வந்து அவர் வந்து அடுத்த பொது தேர்தலை மையப்படுத்தி தான் அவருடைய இன்னைக்கு பேசினதில் நான் புரிஞ்சுக்கிட்டது. அடுத்த பொது தேர்தல்னு சொல்கிறார். அவர் பொது தேர்தல்னு சொல்கிறது 2031 5 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலை தான் அவர் பொது தேர்தல்னு சொல்கிறாரு. தேர்தல் ஒருவேளை முன்னாடியே நடக்கலாம், அது நம்ம கையில் இல்லை. இதுக்கு இடையில அவர் இன்னைக்கு அமைச்சிருக்கிறது என்னன்னா, வாலண்டியர்ஸாக அவர் தேர்ந்தெடுக்கிற கட்சி உறுப்பினர் கிடையாது. அதை நீங்கள் நல்லா பாருங்கள், அது எல்லாமே வாலண்டியர்ஸ். இப்போ இணைத்திருக்கிறது எல்லாமே வாலண்டியர்ஸாக சேர்த்துட்டு வராரு. அது எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிக்கும் உட்பட்ட ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, உள்ளால இணைஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்குள்ளே இல்லை நாளைக்குள்ள ஒரு 20 லட்சத்தை கிராஸ் பண்ணி நான் கணிக்கிறேன். இதில் இருந்து அவர் எந்த பூத்து லெவலில் அந்த தொகுதி லெவலில் தொகுதிக்குள்ளால உள்ளதை நிரூபிக்க முடியும். இன்னொன்று நியமனம் பண்ண முடியும். அது ஒரு பெரிய வேலையாக இருக்குன்னு நான் நினைக்கல. இன்னொரு விஷயம், சமீபத்தில் தமிழக அரசியலில் வந்து ஆட்சியில் இப்போ உட்கார்ந்துருக்கவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான். அது கட்சி எதில் ஆரம்பித்தார்? ட்விட்டரில் ஆரம்பித்தார். ட்விட்டரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி வந்து ஜோசப் விஜயோடைய கட்சி தான், தாவேக தான். ஆனால் அன்றைக்கி ஆட்சியை பிடிச்சி விட்டாங்க. என்ன கட்டமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் கட்டமைப்பும் கிடையாது, ஒன்றும் மண்ணும் கிடையாது. அவங்களுக்கு பெருசாக இருக்காது. எங்கேயுமே பூத் கமிட்டியெல்லாம் இருக்கான்னு கேளுங்க, பாஜகவுக்கு பூத் கமிட்டி இருக்கான்னு கேளுங்க, அங்கே ஒரு பெரிய நம்பரை சொல்லுவாங்க. பாஜகவுக்கு வந்து 58,000 பூத் கமிட்டி இருந்ததாக டாக்டர் எல் முருகன் வந்து மாநில தலைவராக இருந்தபோது பேப்பரில் வச்சுருந்தாங்க. 58,000 பூத் கமிட்டி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது. இன்னொன்று, அது தேவைப்பட்ட இடத்துக்கு வச்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உற்சாகமாக வந்து சேர்றாங்க. சேரும்போது அவங்க அங்கே உருவாக்குறதுல ஒரு பெரிய கஷ்டம், ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுலாம் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குன்னு நான் நினைக்கல. பாஜகவிலே கீழ்மட்டத்தில் உள்ள நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் தான் போய் நிற்பாங்க. மாநில அளவில் உள்ள நிர்வாகிகளே பலர் பேர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், வசந்தராஜன் அவரெல்லாம் முக்கியமான ஒரு ஆள். அவரெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நேற்றுக்கு வேதா சுப்பிரமணியன் நேற்று நைட்டே போங்கய்யா, உங்கள் கட்சி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்ன இவ்வளோ நாள் பாஜகவில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்னு போட்டுட்டு போயிட்டார். இதை மாதிரி இன்றைக்கி நம்ம தெரியல, நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. ஏன்னா வந்து எதிர்காலம் இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? எதிர்காலம்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு எதிர்காலம் லாபம்ங்கிறது வேற. அது பாஜகவுக்கு அந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, நான் சொல்லலை. நான் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன சார்? நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இதில் இருந்து நானே என்னால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். அது ஆட்சிக்கு வந்தால் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இந்த மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது எல்லாம் நடக்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லும்போது நான் எதுக்கு பாஜகவில் நீடிக்கணும்? நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து இருந்துட்டு போகிறேன். திமுக காரன் கூட தான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம், அது தெரியும்ல. ஆர்எஸ்எஸ் ஆகாவுக்கு வந்து திமுக காரன் வரலாம், கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து யார் வேணாலும் வரலாம். அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்த அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதனால ஆர்எஸ்எஸ்காரன் அதனால வந்து நான் பிஜேபியில் தான் இருக்கணும் அப்படிலாம் எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. அப்படி யாரும் சொல்லவும் மாட்டாங்க, சொன்னதும் கிடையாது. நான் சொல்கிறேனே, கிட்டத்தட்ட 88 அந்த வருஷத்துல இருந்து நான் ஆர்எஸ்எஸ்ல தொடர்பில் இருக்கேன். சாகாக்கெல்லாம் போகிறேன், சமயம் கிடைக்கும் போது போயிட்டு இருக்க தான் செய்கிறேன். ஆனால் பாருங்கள், நீ வந்து அண்ணாமலை கூட போயிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சாகாயில் வந்து நீங்கள் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்து முன்னணி அதே போல தான். இந்து முன்னணி நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள், ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் எப்படி
கட்சி சார்பற்ற எல்லாத்தையும் கூப்பிடுவாங்களோ, வரமாட்டாங்க நிறைய பேர். ஆனால் பெரும்பாலும் வருவாங்க கீழ்மட்டத்தில். அதே மாதிரி தான் இந்து முன்னணியிலும் வெளியே காணிக்காம நிறைய பேர் மூத்த திமுகவில் உள்ள இப்போ அமைச்சர்களாக இருந்தவங்க கூட ரகசியமாக ரூபா கொடுப்பாங்க, நன்கொடை கொடுப்பாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, சில இடங்களில் சில வசதிகளை பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் உண்டு. நல்ல இந்து முன்னணியும் வந்து ஜாதி ரீதியெல்லாம் இயங்காது, அது சரி அரசியல் கட்சி ரீதியாக இருந்து இயங்காது. ஆனால் அந்த சித்தாந்தத்தை இந்து முன்னணியுடைய கோரிக்கைகள் எல்லாம் முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்கும். அதனால பாஜக ஆதரிக்கும்னு சொல்லிட்டு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஒத்துக்கிட்டது ஒரே கட்சி பாஜக. அதனால நாங்கள் அதை ஆதரிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு பாருங்க, இந்து முன்னணியில் உள்ள தொண்டர்களே நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் தான் இருப்பாங்க, உறுப்பினராக சேர்ந்திருப்பாங்க சார், உறுப்பினராக சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா அதான் நிலவரம், வேற வழி இல்லை. ஏன்னா பாஜகவில் தொடர்ந்து நீடிச்சா நம்ம எதிர்பார்க்குற மாற்றம் தமிழகத்தில், இந்திய அளவில் பிரதமர் அந்த பிதாமாக நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஓகே தான். தமிழகத்தில் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. பாஜகவின் மூலமாக நடக்குங்கிறது இல்லை, அது செதஞ்சு போச்சுது. அது அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்திருந்தா இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கலாம். அது இல்லாமல் போச்சுது, அதை கெடுத்துட்டாங்க. இனிமே பழையபடி அண்ணாமலை தனியாக போய் ஒரு இதை அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணிட்டு போகிறாரு, பண்ணுவார் சார், சாதிப்பார் சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஓகே சார். சார் பட் இருந்தாலுமே எல்லாருமே ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண் சிங்கு, உமா பாரதி அவர்கள், அதே மாதிரி நம்ம எடியூரப்பா, இவங்கெல்லாம் பாஜகலேருந்து பிரிஞ்சு போய் அந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அது சாதிக்க முடியாமல் திரும்ப பாஜகவே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாங்களே சார். இதே போல தான் அண்ணாமலைக்கு ஃப்யூச்சரில் நடக்குமா என்ன அப்புறம்? இல்லை, அவங்க அது சொல்கிறாங்க. ஆனால் அது கல்யாண் சிங் அவர்கள் வந்து பாஜகவில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆகி அப்போ தான் வந்து கரசேவை நடந்துச்சு, நாங்கள் எல்லாம் கரசேவைக்கு போனோம். அப்போ அவர் முதலமைச்சராக இருந்தார், ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பிறகு தான் ஒரு முரண்பாடுனால அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியே போய் தனி கட்சிங்கிறதுக்கு போனார். மற்றவங்களும் போனாங்க, உபாபாரதி எல்லாரும் போனாங்க. ஆனால் இவங்க யாருமே ஐபிஎஸ் ஆஃபீஸரெல்லாம் இருக்கலை. அண்ணாமலைக்கு நிகரான ஆளுன்னு நம்ம அவங்களே சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் நல்லா போய் உயர்ந்த மனிதர்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பாஜகவுக்காக இந்துத்துவாக்காக அவங்களை தியாகம் பண்ண ஆளுன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த மாதிரி வழி நடத்தணும், எப்படி கொண்டு போகணுங்கிற இடத்துல வந்து அண்ணாமலை தனித்துவமாக நிற்கிறார். அவர் அதுக்காக வேண்டி இந்தியா முழுக்க இந்த கட்சியை இங்கே ஆரம்பிக்கக்கூடிய கட்சியை இந்தியா முழுக்க கொண்டு போய் அதை உலகம் முழுக்க கொண்டு போய் எல்லாம் ஆட்சி பிடிக்க போகிறேன்னு நான் சொல்ல வரல. அவர் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பார், அவருடைய கோல் அச்சீவ் ஆகும். அதுக்கு நிறைய பக்கபலமாக நிறைய பேர் இருப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். பாஜகவினால முடியாததை அண்ணாமலை சாதிக்கிறாருன்னு அண்ணாமலை பக்கம் நிற்கிறோம், அவ்வளோதான். அதனால அண்ணாமலைக்கு அது மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லைன்னா அண்ணாமலை வந்து அரசியல் அனாதை ஆயிடுவார். ஆனால் ஒன்று அவருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? ஒன்றுமே இல்லை சார், அவருக்கு எந்த ஆதரவும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போச்சுது. அதனால் அவருக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கு நஷ்டம், அவ்வளோதான். ஒரு நல்ல படித்தவன் ஒருத்தவர் வந்து முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது நடக்காமல் போச்சுன்னா அவருக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லையா, அப்படியே நெகட்டிவாகவே யோசித்தா கூட. ஆனால் இப்படி இல்லை, அவர் அந்த மாதிரி இருந்தால் இப்போ பாருங்கள், நம்ம பேசி ஆரம்பித்து ஒரு 6 நிமிஷம் தான் ஆச்சு. 6 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் தான் கரெக்டாக, அதுக்கு மேலே வரல. 6 நிமிஷத்துக்குள்ளால் இங்கே பார்த்தீங்கன்னா 5,31,705க்கு போயிட்டு பாருங்க. அப்படியே பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள 6 நிமிஷத்துக்குள்ள ஒரு 15,000 பேர் உறுப்பினராக சேர்றாங்க. சாத்தியப்படுமா இதெல்லாம்? அதனால அவருக்கு வந்து அவர் மற்றவங்க மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வரலாறும் அண்ணாமலைக்கு தெரியும். இந்த மாதிரி இவங்க எல்லாம் போனாங்க, ஏன்னா அவர் பணியாற்றினது இங்கே, அவர் படித்தது ஊப்பியில் கல்யாண சிங் வரலாறு தெரியும். அப்புறம் பக்கத்தில் மத்திய பிரதேசத்தினுடைய உமா பாரதியுடைய வரலாறு தெரியும். கர்நாடகத்தில் வந்து எடியூரப்பாவுடைய வரலாறு தெரியும். இது தெரியாமல் இல்லை, ஒரு ஒன்றும் வரல. அதனால் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்க வேண்டியதான், என்ன செய்ய. அதனால் அண்ணாமலைக்கு அப்படி இருக்காது சார். கண்டிப்பாக அடுத்த முதலமைச்சர் அவர் தான், எழுதி வச்சுடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் அவர் முதலமைச்சரான பிறகு பேசுவோம். ஓகே சார். சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிறதுனால இப்போ ஃபியூச்சரில் வந்து அவர் பாஜகவையும் எதிர்க்க கூடுமா என்ன? எஸ்பெஷலி மோடி அவர்களை அவர் எதிர்ப்பார்னு நான் நினைக்கல. அவர் வந்து அதில் வேற மாதிரி தான் போகுது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. பாஜகவை எதிர்க்க வேண்டிய சூழல் அவருக்கு இல்லை. ஏதாவது மத்திய அரசினுடைய திட்டங்கள் இல்லைன்னா மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுகளில் அவருக்கு முரண்பாடு இருந்தால், தமிழர் நலன்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அதை அவர் அந்த விஷயத்தை அவர் வந்து எதிர்க்க வாய்ப்பு இருக்குது, அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மோடி எல்லாம் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. அவர் வந்து எனக்கு பிரதமர் மோடி தான் சொல்லிட்டார். இந்திய அளவில் மோடி தேவைங்கிறது அவருக்கு தெரியும். மோடினால ஈர்க்கப்பட்டு தான் அரசியலுக்கே வந்தார். அதனால் வந்து மோடி பாஜகவெல்லாம் கண்டிப்பாக மற்ற கட்சி மாதிரி பாஜகவையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு பாஜக ஒன்றும் கிடையாது. பாஜகவை இப்போ என்ன ஆளுங்கட்சி
விஜயனுடைய தவக அதை விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகள் அதிமுக, திமுக அதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம். பாஜகவை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு பாஜக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்து தமிழகத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தால் நம்ம அதை சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை விமர்சனம் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அவர் தனிநபர் விமர்சனத்தை விரும்பக்கூடிய ஆள் கிடையாது. தனிநபர்களை அவர் வந்து பாஜகவினுடைய தலைவர்கள் அவங்களெல்லாம் அவர் கண்டுக்க போகிறதும் இல்லை, அதை பற்றி பேச போகிறதும் இல்லை. இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே பாஜகவில் என்ன இருக்குது விமர்சனம் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். தமிழகத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன், இந்திய அளவில் விட்டுருங்க. தமிழகத்தில் விமர்சனம் பண்ணுறதுக்கு அதில் என்னத்தை இருக்குது? ஒன்றும் கிடையாது. பின்னாடி வாழ்க்கை வரலாறுல அவர் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு நமக்கு இப்போ சொல்ல தெரியல. ஆனாலும் அவர் கண்டிப்பாக ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் பாஜக சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் ஏன்னா வளர்ந்த இடம், அதனால் அதை வந்து தேவையில்லாமல் வந்து இந்த திமுக மாதிரியோ இல்லைன்னா மற்ற கட்சிகள் மாதிரியோ அவர் பாஜகவை விமர்சனம் பண்ணுவாருன்னு நினைக்கல. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக திமுகவினர்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பாஜகனால வந்து தமிழ்நாட்டை கால் ஊன்ற முடியாதனால தான் வந்து புறவழி வழியாக வந்து அண்ணாமலை அவர்களை விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். ஆமாம், அது வந்து கம்யூனிஸ்டுக்காரங்களும் சொல்கிறாங்க, காங்கிரஸுக்காரங்களும் சொல்கிறாங்க, திமுககாரங்களும் சொல்கிறாங்க. பயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல சார். பாஜக கால் ஊன்ற முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து திமுகவுக்கு உலை வச்சுட்டார்ல கடைசியில். அவர் போட்ட பாதையில் தானே விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சார். அவர் அதுக்கு வந்து அஸ்திவாரம் போட்டது அண்ணாமலை தானே. அவருனால தானே தமிழகத்தில் ஒரு படித்தவங்கெல்லாம் அரசியல் பக்கம் வந்தாங்க, வேலை பார்க்குறவங்களாம் அரசியல் பக்கம் வந்தாங்க, குடும்ப பெண்களெல்லாம் அரசியல் பேச வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது அரசியலில் யார் வேணாலும் சாமானியர்களெல்லாம் அரசியலில் பங்கெடுக்கலாம், படித்தவங்களும் பங்கெடுக்கலாம். இது ஒன்றும் அந்த ரவுடி கும்பலுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற அந்த பிளே கிரவுண்டே மாற்றினது அவர் தானே பண்ணார். அப்போ அந்த இதில் அவர் தொடர்ந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தியிருந்தால் களம் வேறு மாதிரி இருந்திருக்கும், தேர்தல் முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதை அறுவடை பண்ணிட்டு போனார் ஜோசப் விஜய், அவ்வளோதான். ஆனால் திமுகவுக்கு உள்ள வச்சுட்டார்ல. வச்சதுக்கு அண்ணாமலையுடைய பங்களிப்பு மகத்தானதுன்னு இருக்குல்ல. அண்ணாமலை இருந்தது வரைக்கும் யாருமே திமுக ஆட்சியை எதிர்த்து பேச மாட்டாங்களே சார். பேச முடியாமல் தானே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையை மாற்றி அமைச்சார்ல, அவங்களுக்கு அடிமடியில் கை வச்சார்ல, அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அவர் பண்ணார்ல. அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, திமுகவே காலி பண்ணவர், அப்புறம்னா திமுகவுக்கு அது பயம் வரத்தனை செய்யும். அண்ணாமலைக்கு என்ன தனி இப்போ இது வரைக்கும் ஒரு பாஜகங்கிற ஒரு இது இருந்து திமுக ஃபைல்ஸ் 1, 2 இல்லை இவர் எடுத்துகிட்டு போவார். அதை மேல் மட்டத்தில் கொண்டு போய் கொடுப்பாரு. அங்கே வந்து முக்கியமான அமைச்சர்கள் வந்து திமுக கூட ஒரு அண்டர்லிங்க் வச்சுட்டு அதை தூக்கி கடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. இனிமேல் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஆனால் திமுகவங்கிருந்து நேரடியாக சில குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து பப்ளிக்காக மக்கள் மத்தியில் கொண்டு வரலாம் தானே. அப்போ அந்த இடத்துல வந்து அடி வாங்குதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணாமலையா ஜோசப் விஜய் அடி தான் தமிழ்நாடு அரசியல் களமே மாறுது இனிமே. அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே உதயநிதிக்கே வேலை இல்லாமல் போகுது. உதயநிதியை அவனு கண்டுக்க போகிறதே இல்லை, அந்த லெவலில் போயிட்டு. அப்போ திமுகவும் அழியுது இல்லை அந்த இடத்துல. திமுக அழியும் போது அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்க அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலையுடைய அந்த வரவு வந்து பல பேருக்கு வயிற்றுல புளியை கரைக்குதுங்கிறது மட்டும் உண்மை. அதில் மறுக்கவே முடியாது. பல பேருக்கு, அது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்குமே. மாணிக் தாக்கூர்லேருந்து எல்லாரும் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, இதை தான் புலம்பிட்டு இருக்காங்க. அழுது புலம்பாத குறையாக ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் சார். அதே மாதிரி இப்போது அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவில் சொல்லும்போது சொல்கிறது, எனக்கும் தலைவர்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட முரண்பாடு, எதனால் இந்த விரக்தியில் போய் நியூ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும்? இல்லை, அவருக்கு வந்து ஒரு அரசியல் பார்வை இருந்துச்சு. அது அவர் இன்னைக்கு உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து திரு விஜயகாந்த் அவர்களை வந்து அவர் கூட வந்து அந்த படிக்கிற காலத்தில் இன்டர்ன்ஷிப்புக்காக வந்து தாவேக்காவை இந்த விஜயகாந்தினுடைய தேமுதிகவை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. விஜயகாந்த் கூட தான் இருந்திருக்காரு. அதெல்லாம் அவர் பல இடத்துல சொல்லியிருப்பார். அதை இன்றைக்கும் அதை பேசியிருக்கார். அப்போ அதில் இருந்தே அவருக்கு வந்து அரசியல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுல பற்றி அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அதில் இருந்திருக்கு. அந்த கருத்து இருந்திருக்கு. பாஜகவில் வந்தால் ஒரு தேசிய அரசியல், அதோட மோடியை பிடிக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அது நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தார். ஆனால் வந்ததில் அவருக்கு நிறைய இடைஞ்சல்கள், இடையூறுகள். அதான் நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபைல்ஸ் 1, 2 போட்டார், எல்லா ஊழலையும் எடுத்துட்டார். இதை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போகிறாரு. மேலே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு, கொண்டு போகிறாங்க அவங்ககிட்ட. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால திமுக கூட ஒரு சாஃப்ட் கார்னரில் இல்லை திமுகவுடைய உதவி தேவைன்னு அவங்க நினச்சிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபைல்ஸ் நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து இவருடைய இது காம்ப்ரமைஸ் ஆகுதுல்ல. தமிழகத்தில் வந்து இதெல்லாம் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு, இப்படியெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரை செயல்பட விடாமல் அவர் வந்து பாஜக தலைமையில் ஒரு அணி இருக்கணும், பாஜக வளரும், பாஜக அப்போ தான் ஆட்சியில் வைக்க முடியும்னு அவர் பிளான் பண்ணுறாரு.
ஆனால் பாஜகவிலுடைய தமிழக முன்னணி தலைவர்களே அவ்வளோ பேரும் பின்வாசல் வழியாக போய் டெல்லியில் போய் உட்கார்ந்துருந்து அங்கே ஒரு லாபியை உருவாக்கி அதிமுக கூட்டணி முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்களே, முடிவு பண்ணி அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ அந்த இடத்துல அண்ணாமலையினுடைய இது செல்லாக்காசு ஆகி போச்சு இல்லை, அவருடைய முயற்சி அவ்வளோ வீணாக போச்சு இல்லை, அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிட்டுல. அப்போ அந்த இடம் வந்து அவருக்கு நெருடலாக தானே இருக்கும். இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு நிறைய ட்வீட் போட்டுட்டு புலம்பிட்டு நடக்கிறாங்க, அது வேற. அண்ணாமலை அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது நெருடல்கள் இருந்தால் கட்சிகள் பேசியிருக்கலாம். ஏன் நீங்களும் கூட தானே இருந்தீங்க, பேச வேண்டியது தானே. நீ ட்வீட் போட்டு என்ன அர்த்தம் ஆக போகுது, என்ன நடக்க போகுது? நான் என்ன பொறுத்த வரைக்கும் வாராது வந்த மாமணி அண்ணாமலை, அவரை தமிழக பாஜக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. சுயநலவாதிகளால் அவர் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுட்டார். இப்போ அவர் வெளியே போயிட்டார், சந்தோஷமாக விட்டுட்டு போங்க, உங்களுக்கு விருப்பமான கட்சியாக அமைஞ்சு போச்சுது, நீங்கள் அதிலே இருந்துட்டு போக வேண்டியது தானே. இனிமேல் அவரை பற்றி அவரை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கு அந்த நெருக்கடி, அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மூத்த தலைவர்கள்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க கொடுத்தது உண்மை. அதை தான் அவர் அதில் லைட்டாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை பெரிய அளவில் பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுத்து பேச மாட்டார், எந்த காலத்துலையும் பேச மாட்டார். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் அவர் முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டாரு, இன்னைக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரதிநிதிகளெல்லாம் நம்ம தயார்படுத்தணும், பயிற்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு அவர் தயாராகிட்டு இருப்பார். அதுக்கிடையில் இடைத்தேர்தல் ஒரு 5 தொகுதிக்கு இருக்குது. அதில் அநேகமாக அவர் வந்து பெருந்துறையில் நின்று போட்டிட்டு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலை அவர்களே கூட. அதுக்கு சாத்தியம் இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி தான் அடுத்து பயணப்படுவார். இவங்களை போய் வந்து வம்புகளுக்கு பேசி அதில் பேசிக்க ஒன்றும் இல்லை சார். பிஜேபியை பற்றி திட்டியோ பேசியோ ஒன்றும் ஆக போகிறதில்லை எது. ஆனால் ஆளுங்கட்சி விஜய், அதனால விஜயை நம்ம பேசலாம், விமர்சிக்கலாம். ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகளை வந்து விமர்சனம் பண்ணுவார் அண்ணாமலை. கண்டிப்பாக அவர் தான் கையில் எடுப்பார். சட்டம் ஒழுங்கு அங்கே நாசமாக போய் கிடக்கு, அதெல்லாம் அவர் பேசுவார். அதே சமயத்தில் வந்து திமுகவும் நிறைய பங்களிப்பு அதுக்கு இருக்குது, அதை கூட அவர் விமர்சிக்கலாம். தேவைப்பட்ட அதிமுகவும் ஒரு விமர்சிக்கலாம். ஆனால் பாஜகவை எந்த வகையிலும் விமர்சிக்கிறதுக்கு அதை ஒரு போட்டியாகவே அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். பட் இருந்தாலுமே அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள், ஏன் தன்னோட பொலிட்டிக்கல் குருவாக இருக்கக்கூடிய BL சந்தோஷ் அவர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து புறம் தள்ளிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரல சார் அவர் மேலே? அதாவது பாஜகவினால அவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது உண்மை. பாஜக தலைவராக வந்ததுனால அதை பயன்படுத்தி அவர் எண்மண் எண் மக்கள்னு ஒரு யாத்திரையெல்லாம் போய் தமிழகம் முழுக்க பாஜகவை கொண்டு சேர்த்து அவரும் ரீச் ஆனது உண்மை. அவரால் பாஜக வளர்ந்தது அதிகம், பாஜகவில் அவர் வளர்ந்தது கம்மி. அவரை மாநில தலைவராக வச்சதுனால பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தாரு. குறிப்பாக ஒரு பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழகத்தில் வில்லனாக கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அதை கட்டமைக்கிறதுக்கு காரணமும் தமிழகத்தில் பாஜகவுக்குள்ள ஏற்கனவே இருந்த தலைவர்களுடைய சரியான நடவடிக்கை இன்மையினால, திறமை இன்மையினால, ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு இஷ்யூலையும் பிரதமர் நரேந்திர மோடியை வில்லனா கட்டமைக்கும் போது அதை எதிர்கொண்டிருக்கணும், எதிர்த்து அரசியல் களம் ஆடி இருக்கணும். ஆனால் அது செய்ய தவறிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவங்க சரியானபடி கையாளாததுனால பிரதமர் வந்து தமிழகத்தில் தமிழர்களுக்கு வில்லன்கிற மாதிரி திமுக கட்டமைச்சு கொண்டு போயிட்டு அதை முறியடித்து மறுபடி திமுக பாஜக கட்சி நல்ல கட்சி தான், பிரதமர் நரேந்திர மோடி நல்லவர் தான், அவர் வந்து ஹீரோ தான் நமக்கெல்லாம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததே அண்ணாமலை. அது பாஜகவுக்கு அவர் செய்த மிகப்பெரிய உபகாரம் தானே. பாஜக சும்மா ஒரு நோட்டா கட்சின்னு சொல்லி கிண்டல் பண்ண கட்சியை 11.24% ஓட்டுக்கு, அதாவது டபுள் டிஜிட்டுக்கு கொண்டு வந்தது அவர் தானே. அப்படி உயர்வாக தானே கொண்டு வந்தார். அதனால அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னா அவரை வந்து பயன்படுத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். பாஜகவுக்கு எந்த வகையிலும் அவர் துரோகம் பண்ணலை. அவர் கடைசி வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தார். டிசம்பர் மாதத்துலேயே நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன், மேல் இடத்துக்கு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகும் நீங்கள் தேர்தல் முடிந்த வரைக்கும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மேல் இடத்துலேருந்து சொன்னதாக அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அவர் கடைசி வரைக்கும் அவர் அவருடைய கடமையை கரெக்டாக தானே செய்தார். எந்த இடத்துலையுமே வந்து அவர் பண்ணாமல் இல்லையே. நீங்கள் பாஜகவில் இருந்த தமிழக மூத்த தலைவர்கள் வந்து திட்டமிட்டு அவரை புறக்கணித்து இதெல்லாம் பண்ணதுனால அதனுடைய பாதிப்பு, தோல்வி பாஜகவுக்கு வந்து கிடைச்சது, அவ்வளவுதான். மற்றபடி பாஜக அவரை பயன்படுத்திக்கல. பாஜகன்னு சொல்லதை விட தமிழகத்தில் உள்ள பாஜகனுடைய மூத்த தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர், அதை ஒரு 5-6 பேர் அதை வந்து சரியாக பயன்படுத்தாமல் அவரை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கடைசியில் வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அதனால் அவர் துரோகம் எங்கே பண்ணார்? அவர் துரோகம் பண்ணாருன்னு சொன்னாங்க. பாஜக இல்லாத தமிழகத்தில் இல்லாத இடங்கள்லாம் பாஜக கொண்டு சேர்த்தார் அவர். அதனால் தமிழக பாஜகனுடைய வளர்ச்சியில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய பங்களிப்பு வந்து அபரிமிதமானதுங்கிறது தான் உண்மை. அதனால் அவரை வந்து நம்ம துரோகிணியோ அப்படியெல்லாம் பட்டம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சார், திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது சார், இது அவருடைய நிலைப்பாடு சார். அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது, இது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜகவினால அது முடியலையே.
பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாச்சு. ஏன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய சூழலை நோக்கி நகருது. அது திமுகவுக்கு வேற போக்கடம் இல்லை, பாஜக கூட தான் கூட்டணி வச்சு ஆகணும். எடப்பாடி பழனிசாமிக்கும் வேற வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவும் இருக்கும், அதிமுகவும் இருக்கும், பாஜகவும் இருக்கும். இதுக்கு அண்ணாமலை எதுக்கு தலைவராக இருந்துட்டு இது அவ்வளோத்தையும் அனுசரித்து போகணும்னு என்ன, அது ஒரு தவறான ஒரு இதாக இருக்குது. அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜீரணிக்க முடியாமல் மற்ற தலைவர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. டெல்லியில் சொல்லிட்டாங்க, ரைட்டுன்னு அதுக்கு தக்கவாறு பதில் சொல்லிட்டு போகலாம். காம்ப்ரமைஸ் ஆகுறது தப்பு இல்லை, ஆனால் எவ்வளோ தான் காம்ப்ரமைஸ் ஆகுறது, அதுவும் ஒரு இது இருக்குல்ல. அதனால் அவருக்கு மேலே குற்றம் இருக்கதா நான் நினைக்கல. ஓகே சார். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையராஜா பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.